நான் தான் அவங்க அனந்தன் பேசுகிறேன். 1982 அந்த பீரியடில் நான் இந்தியன் பேங்க்கில் கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கினேன். அந்த வீடு வந்து வீடல்ல, அது கோவில். அதுக்கு முன்னாடி நான் வந்து காலேஜ் முடித்த உடனே நிறைய பேருக்கு கணக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு சேவையாக பண்ணியிருந்தேன் அதை. இப்போ 82ல் இந்த வீடு வாங்கினேன். அப்போது வீடு வாங்கினா அது வீடல்ல, கோவில். அந்த வீடை எனக்கு வாங்கி கொடுத்த என்னோட அலைஞ்சவர் வந்து எங்கள் சித்தப்பா நிறைய ஒரு வீடை பார்த்தோம். எங்கெங்கேயோ அலைஞ்சோம். கடைசியில் பத்மாவதி நகரில், இந்த மாடம்பாக்கம் பத்மாவதி நகரில் இந்த வீடு கிடச்சிது. இந்த வீடு இப்போ வாங்கின உடனே 83ல் இங்கே குடி வந்தோம். அப்போ 83 மேலே நான் வந்து படுக்கையில் படுத்துன்னு இருந்தேன். படுக்கையில் படுத்துட்டு என்ன பண்ணேன், நைட்டு 10 மணிக்கு ஒரு வேண்டுதல் கடவுள்கிட்ட வச்சேன். என்ன வச்சேன்னா, எனக்கு ப்ரமோஷன் வந்தால் ஜம்ஷெட்பூர் கிடைக்கணும். ஜம்ஷெட்பூரில் எங்கள் அக்கா அக்கா பேர் இருந்தாங்க. நல்லவா, ரொம்ப நல்லவா. அவள்கிட்ட போய் இருக்கணும், அவளோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் ப்ரொமோஷன் வந்தால் ஜம்ஷெட்பூர் வேணும்னு கேட்டேன். அதுக்கு ஆச்சரியம் பாருங்க, 6 மாதம் கழித்து எனக்கு பதவி உயர் கிடச்சிது. அதே ஜம்ஷெட்பூரே கிடச்சிது. எல்லாம் கடவுளுடைய அருள். அந்த வீடு வந்து அவ்வளோ ராசியான வீடு, கடவுள் இருந்த வீடு, வாழ்ந்த வீடு. அந்த இதனால் எனக்கு ஜம்ஷெட்பூர் கிடச்சிது. அதே மாதிரி ஜம்ஷெட்பூர் போயிட்டு எங்கள் அக்காவத்தில் தங்கிட்டு அன்றைக்கி முதல் நாள் அன்றைக்கி ஸ்கூல் இதுக்கு போனோம், பேங்க்குக்கு கிளம்புறேன். அப்போ அக்கா என்ன சொன்னான்னா, சாக்சின்னு ஒரு இடம் வரும், பஸ்ஸில் ஏறு, சாக்சின்னு வரும். அது வந்து இந்த ISWPன்னு தார் கம்பெனின்னு பேர். அதுக்கு பேர் இந்த தார் கம்பெனி மோடுன்னு பேர் அந்த இடம். அந்த இடத்துல போய் நில்லு, உனக்கு பஸ்ஸு வரும். உனக்கு சாக்சியில் வந்து கோல் சக்கர், அதாவது குருத்வாரா வரும். குருத்வாரா தாண்டவுன்னு ஒரு கோல் சக்கர் வரும், அதில் இறங்கிடு. பிஸ்டுபூர்னு ஆட்டோவாலெல்லாம் கத்துவா அப்படின்னு சொன்னான். அப்போது இதான் சாட்சி. இது பாருங்கள், இப்படி இருக்குது பாருங்கள். அந்த கோல் சக்கர் பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள். அந்த கோல் சக்கரில் இறங்கிட்டேன். குருத்வாரா தாண்டின உடனே இறங்கிட்டேன். பார்த்தா யாருமே சாட்சி பிஸ்டுன்னு கத்த காணும். நான் முழிச்சுட்டே இருந்தேன். அதாவது திருவிழாவில் தொலைஞ்ச குழந்த மாதிரி முழிச்சுன்னு இருந்தேன். எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்போ வந்து ஒருத்தர் இது செம்பட்ட முடியோட ஒருத்தர் வந்தார். பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுன்னு செம்பட்ட முடி. அவரை பார்த்தா பீகாரிக்கார மாதிரி இருந்தது, அந்த ஊருக்கார மாதிரி இருந்து நினச்சிட்டு என்ன சொன்னேன்னா, பிஸ்டுபூர் ஜானா, ஏன்னா கொஞ்சம் ஹிந்தி தெரியும், அதனால் கொஞ்சமாக பேசினேன். ஜானா அப்படின்னு ஒன்று சொல்லிட்டார். என்ன தமிழா? நான் சிதம்பரம் தான், வாங்க ஆக்ஷன் போகிறேன் சொல்லி குறுக்கல் ஆக்ஷன் போனார். குறுக்கல் ஆக்ஷன் போய் ஒரு 10 நிமிஷம் நடந்திருப்போம். அங்கே வந்து ஆட்டோக்காரன் வந்த உடனே சொன்னார், ஆத்மி நயா இன்கோ பிஸ்பூர் में छोड़ दीजिए அப்படின்னார். ஸோ அது மாதிரி கிளம்பி போயிட்டேன். 4.5 வருஷம் அதுக்கப்புறம் நான் ஜம்ஷெட்பூரில் இருந்திருக்கேன். ஆனால் அவரை வந்து நான் திரும்பி பார்த்ததே இல்லை அது வரைக்கும். அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் வந்தவர் யாரும் இல்லை, சிதம்பரம் நடராஜரே.